ஊர் மக்கள்லாம் வீடு உயிருக்கு வீட்டுக்காரருக்கு பூச்சி வச்சிருச்சு பூரா எங்க சிவேரிக்கு மீண்டும் வரும்படி பணிவா கேட்கல அப்படின்னால சாப்பிடவே இல்லை சங்கரதா சாப்பிடவே ஜேடி மேடம் வாரதா சொல்லியிருந்தாங்க. 2 மணிக்கு வாரதா சொல்லியிருந்தாங்க. 2 மணி வரைக்கும் நாங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் 5 மணி வரைக்கும் பார்த்தோம். மழை வந்துருச்சு. 200 பெண்கள் நாங்க அங்க இருந்தவங்க எல்லாருமே மழை வரைக்கும் கலைஞ்சு போயிட்டாங்க. எல்லாரும் மனையும் நாங்களே வாங்கிட்டு நாங்க நேரடியா போய் மேடத்தை பார்த்து கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக நாங்க இங்க வந்துட்டோம். இங்க வந்த இடத்துல நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க எப்படி என்ன பண்ண முடியும்? யார்கிட்ட போய் கொடுக்க முடியும்? அதனால அவங்கள பாக்குற நேரம் கொடுத்தா தான் நாங்க மெனக்கிட்டு அவங்கள பார்க்க போவோம். அதனால அவங்ககிட்ட நாங்க கொடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸ்லயே நாங்க கொடுத்துக்கிறோம். ஆடு மாடு வர மாதிரி தெரியுது சார். அங்க இருந்து பத்திட்டு தான் வரீங்க. பத்திட்டு வரணும். ஆமா வரணும். நீங்க சத்தம் போட தான் செய்வீங்க. ஒரு மனு கொடுக்க ஏங்க அவங்க என்ன சொல்றாங்க? 3 பேர் சொல்ல புரிஞ்சு அவங்களுக்கு புரியுது. பட் எல்லா மனுவும் கொண்டாந்து 2 பேர் மத்துறவங்க எல்லாரும் வந்து சொன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. 2 பேர் மத்திர வர சொல்லுங்கன்னா அந்த முறையா சொல்லியாச்சு போயிட்டாங்க. மீதிலாம் வண்டி போச்சுன்னா வண்டிக்கு நீங்க போங்க சார். சும்மா தான் உட்காந்துருக்கோம் சார். அவங்க உடனே கொடுத்துருவோம் தான். இங்க இருக்க வேண்டாம், வண்டியில போய் இருக்கு. அவங்க வண்டிக்கு வந்துருவாங்க சார். இத்தனைக்கு உள்ள மனு கொடுக்க புரியலையா? தமிழ்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். புரியலையா? நம்ம போவோம், பண்ணி பார்ப்போம். சிவிகையில் மருத்துவமனையில் வந்திருக்கோம். இசை சாரும் மாட்டிருக்காங்க. திருப்பி அதே சிவிகை அரசு மருத்துவமனையில் பணி செய்யறதுக்காண்டி நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். 2 பேர் தான் அனுமதிக்க முடியும்னு காவல்துறை சார் சொல்கிறாப்புல. சரிஞ்சு வந்துட்டு சும்மா அமையாக தான் நாங்கள் இருக்கோம். எங்களை ஒரே வண்டி போங்கன்னு பற்றிக்கிட்டே இருக்காங்க. என்ன நான் ஜனநாயகத்தில் மனு கொடுக்க கூட ஒரு இது சுதந்திரம் இல்லையா? இது என்னன்னு கேளுங்க நீங்கள். இருக்காங்க. நாங்க மனு கொடுக்குற மாதிரி உங்கள்கிட்ட கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம். அவங்க அலோட் பண்ணல. அதெல்லாம் முடியாது, வேண்டாம், நீங்க ஏற்கனவே கொடுத்துட்டீங்கல்ல என்கிட்ட, அதே போதும்ட்டாங்க.